சரி பேசாத. காசினி செடி, முல்லைப்பூவு, சிவப்பு ரோஸு, வெள்ளை ரோஸு, பசலிக்கீரை, கொய்யாக்காய், மாமரம், கத்திரிக்காய், அத்திமரம் பாருங்க எத்தனை பெருசாக வளர்ந்துருக்குன்னு. சின்ன கண்டை வச்சேன். லெமனு, பெரண்டை, முள்ளு முருங்கை, நித்திய கல்யாணி, மிளகு தக்காளி கீரை, லட்சுமி துளசி, நாட்டு துளசி, பச்சை இலை, மருதாணி, செம்பருத்தி, 5 அடுக்கு செம்பருத்தி, நாட்டு துளசி, முல்லைப்பூ, சிவப்பு கனகாமரம், ஓமவல்லி, மஞ்சனத்தி பூவு, டேபிள் ரோஸு, கன்சிஸ்டி செடி. இது நான் சமையல் போட்டிக்கு 10வது பரிசு நான் வாங்கினேன். இதில் நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. அதான் சாப்பாடுக்குரிய கிஃப்ட்டு. இது மட்டும் செடியாக கொடுத்தாங்க. 10வது பரிசு சமையல் ராணின்னு நடந்துச்சு தங்கரி ஹோட்டலில். அதில் நடந்துச்சு. நவதானியம் கிரேவின்னு வச்சு கொண்டுட்டு போனேன். எல்லா பயிரும் வகையும் போட்டு கிரேவி மாதிரி வச்சு கொண்டு போனேன். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்க பூக்கும் நல்லா. அப்பப்போ பூக்கும். சிவனுக்கு மட்டும் வைப்பேன். நந்தீஸ்வரருக்கு, சிவனுக்கு வீட்டில் வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய இலை பாருங்கள். ஒவ்வொரு இலையும் எத்தனை பெரிய இலை பாருங்கள். எல்லா இடத்துலையும் சின்ன இலை தான் பூக்கும். நான் வச்சுருக்கேன் நல்லா. வீட்டில் நிறையா பணக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி இலை 1000 ரூபாய்க்கு அந்த கண்டை வாங்கி வீட்டில் நடு மையத்தில் வச்சுருப்பாங்க. இது நான் ரோட்டில் போய்கிட்டு இருந்துச்சு, கொண்டு வந்து வச்சேன். எத்தனை பெரிய இலை பாருங்கள். இப்படி இலை இந்த மரத்தில் கூட காய்ச்சிருக்காது. ஆனால் என் வீட்டில் காய்ச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல. மாமரம் பாருங்க. நானும் என் மருமகளும் சாப்பிட்டு போட்டோம். சேர்ந்தாப்புல இருக்கா. இது ரெண்டும் சேர்ந்தாப்புல. இது நானும் என் மருமகளும் வச்சோம். இது நான் தனிப்பட்ட முறையில் நான் சாப்பிட்டு தனியாக போட்டேன். இது ரெண்டும் சேமாக இருக்குது. நானும் என் மருமகளும் சேமாக வளருது பாருங்கள். நல்லா இருக்கா? தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.